பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். விடுதலை பயணம் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை வார்த்தை 22. என் மாட்சி கடந்து செல்கையில் நான் உன்னை பாறை பிளவில் நிறுத்தி வைப்பேன். நான் கடந்து செல்லும் வரை என் கையால் உன்னை மூடி மறைப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உன்னதமாகிய இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களை சார்ந்து இருக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கின்றேன். நீங்கள் அனைவரும் ஆண்டவருடைய கரத்திலே தெய்வ குழந்தைகளாக இருக்கும்படியாகவும் அன்பு மக்களாக இருக்கும்படியாகவும் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் தன்னுடைய கரங்களினால் உங்களை அரவணைத்து உங்களை மூடி மறைப்பாராக. எந்த ஒரு தீமையும் உங்களை நிகழாதபடி இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய கரமும் அவருடைய பிரசன்னமும் உங்களுக்கு முன்பாக செல்லும்படியாக நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு அருமையான இறை வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். அழகாக ஆண்டவர் மோய்சனோடு பேசுகின்றார். மோய்சனுக்கு ஆண்டவரை பார்ப்பதற்கு ஒரு ஆசை. ஏனென்றால் ஆண்டவரை எப்படியாவது தரிசித்து விட வேண்டும். அவர் வந்து என்னோடு பேசிக்கொண்டு போகின்றார், அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும், அவருடைய உடலை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் அவருக்குள் இருந்தது. அப்பொழுது அவர் ஆண்டவரிடம் கேட்கின்றார், நான் உம்மை பார்க்க வேண்டும் என்று. அதற்கு ஆண்டவர் அவரிடம், என்னை பார்ப்பவர்கள் யாருமே இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க முடியாது என்று. ஆனால் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டபடியினால், நீ என்னிடம் வேண்டிக் கொண்டபடியினால் நான் உனக்கு முன்பாக கடந்து செல்வேன், நீ என்னுடைய பின்புறத்தை நீர் பார்ப்பாய் என்றும் அவருக்கு வாக்கு கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, அதே போல் ஆண்டவர் அவரை மூடி மறைத்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அவரை 2 பாறையின் பிளவுக்குள் நிறுத்திவிட்டு அதில் இருந்து ஆண்டவர் கடந்து செல்வதை பார்க்கும்படியாக தன்னுடைய கரங்களினால் அவரை மூடிக்கொண்டார். ஏனென்றால் அக்னியாய் இருக்கக்கூடிய கடவுளை எந்த ஒரு மனிதராலும் பார்க்க முடியாது. தன் கைகளினால் உன்னை மூடி மறைப்பேன் என்று சொன்னவர் அவரை மூடி மறைத்து பாதுகாத்தார். அந்த வழியை கடந்து சென்றார். அவருடைய பின்புறத்தை மோய்சன் கண்டார். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், நான் என்னுடைய பிள்ளைகளை மூடி மறைத்து என்னுடைய கைகளினால் உன்னை மறைத்து பாதுகாப்பேன், தீமை எதுவும் உன்னை அணுகாது என்று வாக்கு கொடுக்கின்றார். தாவீதுக்கு வாக்கு கொடுத்தார் தெரியுமா? திருப்பாடல்கள் 89வது அதிகாரம் 12வது 13வது இறை வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். என்னுடைய கரம் அவரோடு கூட இருக்கும், என்னுடைய புயம் எப்பொழுதும் அவரை பலப்படுத்தும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அதே போல் எஸ்ஐயா 49வது அதிகாரம் 2வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். அவர் என்னுடைய வாயை கூர்மையாக மாற்றுகின்றார். தனது கரத்தின் இளனினால் என்னை மறைத்து என்னை அவர்களுக்கு அவருடைய அம்பார துணியினால் மூடி மறைத்து அவருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படியாக செய்கின்றார். ஹல்லேலூயா. ஆம் அன்பார்ந்தவர்களே, விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வம், இயற்கை வளங்களை படைத்த தெய்வம், சந்திரனையும் சூரியனையும் உருவாக்கிய தெய்வம் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார். அந்த பூமியில் நிலைநிறுத்தி வைத்திருக்கக்கூடிய தெய்வம் சொல்லுகின்றார், என் பிள்ளைகளே, எந்த ஒரு தீமையும் நிகழாதபடி நான் உங்களை மூடி மறைப்பேன். நீங்கள் என்னோடு கூட வந்து உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஒரு புதிய வாழ்க்கை வாழ நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எதற்காக ஆண்டவர் நம்மை மூடி மறைக்க வேண்டும், எதற்காக அவர் நம்மை மூட வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்திலே சாத்தானோடு போராட்டங்கள் இருக்கின்றன. சாத்தான் நமக்கு அநேக பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கொண்டு வருகின்றான். சாத்தான் நமக்கு எதிராக செயலாற்றி கொண்டு இருக்கின்றான். அந்த அந்தகார சக்திகள் நமக்கு எதிராக செயலாற்றி கொண்டு இருக்கிறது என்று எபேசியர் 6:16 சொல்லப்பட்டு இருக்கின்றது. திருப்பாடல்கள் 91:5 வாசித்து பாருங்கள்.
பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் இருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார். அதே போல் திரு பாடல்கள் 121:6 வாசித்து பாருங்கள். பகலிலே வெயிலினாலும் இரவிலே நிழலினாலும் நம்மை சேதப்படுத்தாதபடி அவர் பாதுகாக்கின்றார். நமக்கு தெரியும், இந்த காலகட்டங்களிலே கொடுமையான வெயில், இரவு நேரத்திலே தூங்க முடியவில்லை. எனவே அவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அம்பார துணியினால் நம்மை மூடுகின்றார், மறைக்கின்றார், கரங்களினால் தாங்கிக் கொள்ளுகின்றார். அதை நாம் அறிந்து இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, விடுதலை பயணம் 33வது அதிகாரம் 16 18 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். ஒரு நாள் ஆண்டவர் மோய்சனை மூடுவதாக அவர் சொன்னார். அவர் கண்டார், அதையும் அவர் கண்டார். பிளவுண்ட மலைகளுக்கு இடையே வைத்து அவரை பார்க்கும்படியாக செய்தார். அதே ஆண்டவராகிய இயேசு கடவுள் தன்னுடைய ஒரே பேரான மகனாகி இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமது நடுவில் அனுப்பி அவரை முகமுகமாக பார்ப்பதற்கு செய்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தின் நாள், நம்மை பாதுகாக்கக்கூடிய நாள், நம்மை அரவணைக்கக்கூடிய நாள், அவருடைய கரங்களினால் மூடி மறைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. வாசித்து பாருங்கள். திரு பாடல்கள் 91:4 சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர் தனது சிறகுகளினால் நம்மை பாதுகாப்பார். எனவே எந்த சூழ்நிலையிலும் இந்த சாத்தானுடைய வல்லமை நம்மை அணுகக்கூடாது என்பதில் அவர் சித்தமாக இருக்கின்றார். அவரிடம் நாம் அடைக்கலம் புகுவோம் என்றால் நாம் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே உங்களையும் என்னையும் சந்திக்கக்கூடிய தெய்வம் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, மோய்சனுக்கு இப்படி ஒரு அற்புதத்தை செய்தேனே, நீயும் என்னை முகமுகமாக பார்ப்பதற்கு வந்திருக்கின்றாயே, உன்னால் என்னை கண்டுகொள்ள முடிகிறதா என்று கேட்கின்றார். நற்கருணையிலே உயிருள்ள தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வம், உங்களை முகமுகமாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம், உங்களை ஆசீர்வதிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய தெய்வம், உங்களோடு பேசக்கூடிய தெய்வம் சொல்லுகின்றார், நான் உங்களோடு பேச விருப்பமாக இருக்கின்றேன். ஏன் என்னை நீங்கள் நற்கருணையில் கண்டுகொள்வது இல்லை? நற்கருணையின் வழியாக எவ்வளவோ அற்புதங்களை இந்த உலகத்தில் செய்திருக்கின்றேனே, இதோ உம்மை தேடி வந்திருக்கின்றேனே என்று அவர் உங்களை பார்த்து அழைப்பு விடுவிக்கின்றார். அன்பார்ந்த இறை மக்களே, எந்த ஒரு மனிதனாலும் பாதுகாத்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய கரம் உங்களை பாதுகாக்கும். உங்களை என்னுடைய உள்ளங்கையில் பொறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களை பாதுகாப்பார் அல்லவா? அரசுகளை மாற்றி புதிய அரசுகளை தரக்கூடிய தெய்வம் நமது நடுவில் இருக்கின்றார். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஒரு பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தெய்வம் நம்மோடு கூட இருக்கின்றார். எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு வழி விலகி செல்ல மாட்டார். அவர் உங்களை பாதுகாக்கவே பாதுகாத்து உங்களை வழிநடத்த சித்தமாக இருக்கின்றார். எனவே தாவீதோடு கூட இருந்தவர், அவருக்கு பாதுகாப்பை கொடுத்தவர், மோய்சனை தன்னுடைய கரங்களினால் மூடி மறைத்தவர், இந்த நாளிலும் தன்னுடைய அம்பார துணியினால் உங்களை மறைத்து உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக. எனவே சில மணி துளிகள் கண்களை மூடி நமது நடுவில் வாசம் செய்திருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் நம்முடைய தேவைகளை எடுத்துரைத்து நாம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. புதிய ஒரு நாளை கூட்டி கொடுத்து புதிய ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை ஆரம்பிக்க எங்கள் நடுவிலே நற்கருணை நாதராய் இருக்கக்கூடிய தெய்வமே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரங்களினால் நீர் எங்களை மூடி மறைக்கின்றீர், உமது கரங்களினால் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். இந்த நேரத்திலும் தகப்பனே, நீர் எங்களை பலப்படுத்த கூட வந்திருக்கின்றீர். ஆண்டவரே, இதோ எங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் எந்த ஒரு கவலையும் அடைவது இல்லை. தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், தீயின் நடுவிலே நீ நடந்து சென்றாலும் உன்னோடு கூட இருந்துமை பாதுகாப்பேன் என்று சொன்னவர், இரவிலே பாய்ந்து வரும் அம்புக்கும் பகலிலே அழையக்கூடிய கொள்ளை நோய்க்கும் நீ பயப்பட வேண்டாம் என்று சொன்ன தெய்வமே, இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். உமது சிறகுகளின் நிழலினால் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு பக்கத்துணையாய் இருப்பீராக. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி பலவீனங்களை எடுத்து மாற்றிடும்படியாகவும் மனிதர்கள் எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும் உலகம் அமைதியில் நடக்க வேண்டுமாயுமே நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக
உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்தும் எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடன் நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.